அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் தை மாதம் எப்படி அமைய போகிறது, தை மாதத்தில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் என்ன, தை மாதத்தில் கிடைக்கும் நற்பலன்கள் என்ன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். மேசராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் தை மாதத்தில் ஜனவரி 18ஆம் தேதி அன்று வக்ரகதியில் பின்னோக்கி நகர்கிறாருங்க. கடகராசியில் இருந்து மிதுன ராசிக்குள் நுழைகிறார். தைரியஸ்தானத்திற்குள் ராசியின் அதிபதியான செவ்வாய் வருகிறார். 19ஆம் தேதி முதல் வித்யாகாரகரான புதன் மிக வலுவாக கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்திற்குள் நுழைகிறார். ஜனவரி 28ஆம் தேதி முதல் உச்சம் பெறுகிறாருங்க சுக்கிரன். சுக்கிரனினுடைய உச்சம் என்பது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த தை மாதத்தில் உச்சம் பெறக்கூடிய சுக்கிரன் தொடர்ந்து 4 மாதங்களுக்கு அந்த பலனை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் வக்ரகதியிலும் நேர்கதியிலும் வலம் வரப்போகிறார். பிப்ரவரி 4ஆம் தேதி அன்று குரு வக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க. தனஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய குருவின் அமைப்பு மிகப்பெரிய அளவில் தை மாதத்தில் நல்ல வழி பிறக்கும் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. பிப்ரவரி 2ஆம் தேதி வித்யாகாரகரான புதன் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் அமர்கிறார். இப்படி பல அதிரடியான மாற்றங்கள் மிக முக்கியமாக கிரகநிலைகளில் ஏற்படுகின்றன. சந்திரன் 12 இடங்களிலுமே மாறி வலம் வர போகிறார். இப்படிப்பட்ட இந்த வேளையில் கிரகநிலைகளின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் தனஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவது முதன்மையான யோகத்தையும் நற்பலனையும் உறுதியாக மேசராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறது. லாபஸ்தானத்தில் மிக வலுவாக சனி ஆட்சி பலம் பெற்று இந்த மாதம் முழுவதுமே சஞ்சரிக்க போகிறார். விரயத்தில் ராகுவும் யோகஸ்தானமாகிய 6இல் கேதுவும் சஞ்சரிப்பது எதிர்பாராத பல நல்ல வாய்ப்புகளுக்கு உறுதியாக மேசராசிக்காரர்களுக்கு அடித்தளமிடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன. அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதி சுகஸ்தானத்தில் இருந்து தைரியஸ்தானத்திற்குள் வருவது, இதிலும் குறிப்பாக இதுபோன்று பின்னோக்கி நகர்ந்து சிறப்பான இடத்தில் அமரக்கூடிய இந்த தருணம் என்பது மேசராசிக்காரர்களுக்கு தைரியமும் துணிச்சலும் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைய போகிறது என்பதை செவ்வாய் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். மேலும் சூரியன் மிக வலுவாக 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்க போகிறாருங்க இந்த தை மாதம் முழுவதும். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் ராசியின் உச்ச அதிபதியான சூரியனின் அமைப்பால் நிறைவாக கிடைக்க போகிறது. சுக்கிரன் லாபஸ்தானத்திலும் இந்த மாதத்தின் பிற்பகுதியில குறிப்பாக ஜனவரி 28ஆம் தேதிக்கு பிறகு விரயத்தில் அமர்ந்தாலும் அங்கு உச்சம் பெறுகிறார். எனவே எதிர்பாராத அதிர்ஷ்ட யோகம் நிறைவாக கிடைக்கும். வித்யாகாரகரான புதன் 9, 10, 11 ஆகிய இடங்களை வலு சேர்க்க போகிறாருங்க. 3 இடங்களுமே முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய முத்தான வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய இடமாக பார்க்கப்படுகிறது. சந்திரன் பெரும்பாலும் 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் வர போகிறார். எனவே அதிரடியான மாற்றம் உறுதி. இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இந்த தை மாதத்தில் இருக்க தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாக உங்களுடைய கடின உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல மாறுதலை உறுதியாக சந்திக்க முடியும். விவசாயிகள் மிக சிறப்பான விளைச்சலையும் வருமானத்தையும் இந்த தருணத்தில் நிறைவாக எதிர்பார்க்கலாங்க. எனவே பல்வேறு வகையான சிக்கல்களில் இருந்து வெளிவருவதற்கான முதன்மையான யோக வாய்ப்பு இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது என்பதை திட்டவட்டமாக தை மாதம் உறுதிப்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது அறுவடை முடிந்ததற்கு பிறகு வயல்களின் நடுவே எப்படி நாம் பயணிப்பதற்கு வழி கிடைக்கிறதோ அதே போன்று இந்த தை மாதத்தில் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல இன்னல்களை விலக்கி மகிழ்ச்சி பெறக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பங்கள் நிறைவாக கிடைக்கும். தைப்பூசம் உள்ளிட்ட பல விசேஷ தருணங்கள் மிக சிறப்பான நல்ல மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் இந்த தை மாதம் முழுவதுமே போதிய அளவிற்கு வருமானம் ஒரே சீராக அமையுங்க. பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் உண்டு. பெரும்பாலான கிரகநிலைகள் சுபபலம் பெற்று வலம் வருகின்றன. சூரியன், குரு, சுக்கிரன், சனி என பெரும்பாலான கிரகநிலைகள் மிகவும் சாதகமான நற்பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருவதால் உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் அதிர்ஷ்டம் நிறைந்தவையாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் அமையும். திருமண முயற்சிகள் தடையில்லாமல் கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் வீட்டிற்கு தேவையான அடிப்படையான வசதிகளை மேம்படுத்துவதற்கான யோகமும் உண்டு. தசாபுத்தி
புத்திகள் மிக சிறப்பாகவும் பலமாகவும் இருப்பின் எதிர்பார்க்கக்கூடிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் மிக சிறப்பான நல்ல முன்னேற்ற வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும். உத்தியோகம் சார்ந்த பணிகளில் புதிய வேலை வாய்ப்பு எளிதில் உங்களுடைய சிறு முயற்சிக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்து நல்ல அழைப்புகளை உறுதியாக எதிர்பார்க்கலாம். தற்காலிக பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான முதன்மையான யோகமும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது. தொழில்துறை வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் சிரமங்களை சுக்கிரன் மிக வலுவாக விலக்கி விடுகிறார். லாபமும் உச்சமும் பெறக்கூடிய சுக்கிரன் மிக சிறப்பான நல்ல அதிரடியான மாற்றங்களை உறுதியாக ஏற்படுத்தி கொடுப்பார். புதிய விற்பனை நிலையங்கள் திறத்தல் உள்ளிட்ட பல பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கும். நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் மத்திய மாநில அரசின் ஒத்துழைப்பும் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி சாதகமாக மேசராசிக்காரர்களுக்கு அமையும். புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு புதிய தொழில் ரீதியான கூட்டு தொழிலுக்கான வாய்ப்புகளும் மிக சிறப்பாக அமைவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. கலைத்துறை சார்ந்த பணிகளில் பெரும்பாலும் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் உங்களை தேடி வருங்க. வருமானத்தை உயர்த்தி கொள்வதோடு மக்கள் மத்தியில் செல்வாக்கும் புகழும் அதிகரிக்கக்கூடிய வகையில் சிறப்பான அதிரடியான மாற்றங்களை உறுதியாக மற்ற துறைகளை காட்டிலும் கலைத்துறையில் சற்று கூடுதலாகவே இந்த வேளையில் சந்திப்பதற்கான யோகம் உண்டு. கலைத்துறை ரீதியான பணிகள் எதுவாக இருந்தாலும் அவற்றை வெளிக்கொணர்வதற்கான நல்ல யோகம் உண்டு. இசையமைப்பது, நாட்டியம், கவிதை, ஓவியம் என எந்த திறமையாக இருந்தாலும் அந்த திறமையை வெளிக்கொணர்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாக மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. தைரியஸ்தானத்தில் நுழைவதால் விளையாட்டு சார்ந்த பணிகளிலும் சிறப்பான முன்னேற்றத்தையும் அதிரடியான நல்ல வளர்ச்சியையும் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் மேசராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அரசியல் சார்ந்த பணிகளில் சனி, சுக்கிரன், குரு என பெருவாரியான கிரகநிலைகள் மிக சிறப்பான சாதகமான அமைப்பிற்கு மாறுவதால் செல்வாக்கு அதிகரிக்கும். மக்கள் மத்தியிலும் சரி கட்சியிலும் நீங்கள் நினைத்த காரியங்களை மிக சிறப்பாக மேசராசிக்காரர்கள் உறுதியாக செய்து முடிக்க முடியும். உரிய மதிப்பும் மரியாதையும் உங்களுடைய செயல்பாடுகளால் உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் நிறைவாக அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது மாணவர்களின் கல்வியில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்குங்க. ஆசிரியர்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக அமையும். நினைவாற்றல் அதிகரிக்கும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல மாற்றம் அதிரடியாக உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் நினைப்பதை காட்டிலும் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது. கால்நடை வளர்ப்பில் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் தடைதாமதம் இல்லாமல் உறுதியாக உங்களை வந்து சேருவதற்கான முதன்மையான யோகம் நிறைவாக கிடைக்க போகிறது. அது மட்டுமல்லாது விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றமும் இரட்டிப்பு மகிழ்ச்சியும் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் நிறைவாக அமையும். பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் மனநிறைவும் மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த தை மாதம் அமைய போகிறது. மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் தை மாதம் முழுவதும் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமானை சென்று தரிசித்து வாருங்கள். அப்போது தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் முற்றிலுமாக விலகி தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் முன்னேற்றத்திற்கான சந்தர்ப்பமும் உறுதியாக உங்களை தேடி வரும்.